அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord brings wealth and he adds no trouble to it. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஆண்டவர் வேதனைகளை கொடுக்க மாட்டார். அப்போது இந்த ஐஸ்வர்யத்தோடு நான் வேதனைகளை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது வருகிற வழி வேறு விதமாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள். இதுதான் இந்த காலையில் நம்முடைய சிந்தனைக்கு தேவன் விடுகிற ஒரு சவால். நான் உங்களை ஆசீர்வதித்தால், நான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால், நான் உங்களை கொடுக்கிற பொழுது அதனோடு கூட வேதனையை நான் கூட கொடுக்கவே மாட்டேன். மாறாக நீங்களாக தேடி அலைந்து திரிந்து நீங்கள் சில குறுக்கு வழிகளில் அப்படி நான் நீதியின் பாதை இல்லாத மற்ற பாதைகளை சம்பாதிக்கலன்னு சொன்னால் அது உங்களுக்கு வேதனையை கொடுக்கறது. பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வழக்கு, விசாரணையில் பல காரணங்களை கொடுக்கறது. பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா, அதோடு ஐஸ்வர்யத்தை கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எதற்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார்? இப்போ எனக்காக என்னை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு இந்த வேத வார்த்தைகளை ஏன் கற்றுக் கொடுத்தார்? இதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நானே பைபிள் படித்து நானே சத்தியத்தை அறிந்து நானே ஆசீர்வதிக்கப்பட்டு நான் மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தமே. When he gives us wisdom, we have to use it for him only. When he gives us wealth, we have to use it for his glory. In order to get him glorified, what happens? We have to help other people using that wealth. அதுதான் பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா, God supplies most people with the personal and financial abilities to respond to the needs of others. பார்த்தீங்களா, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், நாம் அனுபவிக்க வேண்டியது தான் நல்லது. ஆனால் அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதோடு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னு சொன்னால், அப்படி நாம் பகிர்ந்து கொடுக்கிற பொழுது நமக்கு எந்த விதமான பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் நமக்கு வரவே வராது. அதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்போ அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குற, நீ மற்றவர்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும். நான் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன், அந்த ஞானத்தை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் உனக்கு அறிவை கொடுக்கிறேன், அதை நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதோடு கூட வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள். ஆக எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது இட் இஸ் a blessing. That will be a blessing only when we share our blessing with others. Otherwise it will not be a blessing from God, maybe from some other source that will give you a lot of troubles and problems. In order to avoid those problems, simply share the blessing with the needy people. God will continue to bless you with multi crores of rupees and wealth and health to you. God bless you. எங்கள் அன்பின் நேசப்பிதாவே, சோதரிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று நீதிமொழி 10:22 நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, மாத்திரமல்ல, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற பொழுது அந்த ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேதனை கொடுக்காது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அந்த வேதனையற்ற ஐஸ்வர்யத்தை எல்லோரும் கூட சேர்ந்து பகிர்ந்து வாழ்கிறோம். இன்னும் எங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.